சாப்பிடறதுக்கு தயாராயிட்டீங்க. ஓகே. ஒரு புன்னகையோடு அழகான பாடல், இனிமையான குரலில் சூப்பர் சூப்பர் இளங்கோ தம்பி. எதிர்பார்க்காமல் அசத்துங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வர வர தமிழ் படிக்கவே முடியல. உன் ரேவதி சிஸ்டர் சொல்றாங்க. புன்னகை சித்ரா சிஸ்டர். போதுமடி. இந்த சாங் நல்லா இருக்கும். ம். ரேவதி சிஸ்டர் சொல்லிருக்காங்க. சித்ரா சிஸ்டர் நீங்கள் இங்கிட்டு வாங்க என்று சொல்வது ரொம்ப அழகா இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர். உங்கள அன்புக்கு. கனா காணும் காலங்கள் சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப் ப்ரோ கேட்டிருக்காரு. தெரியுமா? என்ன அது புரியல? கனா கானங்கள்ல என்ன சாங் அது? கனா 2 வகையா இருக்கு. ம். 2 பாட்டு இருக்கு இளங்கோ கிருஷ்ணன். ஒண்ணு வந்து கனா காணும் காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டா வர்றது ஒரு பாட்டு. இன்னொன்னு வந்து ம், ஒரு டான்சர் அவங்க. அந்த படம். அதுல தமன்னா கூட இருப்பாங்க. அதுல வரும் இன்னொரு பாடல். உங்கள பாராட்டியிருக்காங்க பாருங்க ரேவதி சிஸ்டர். பாடல் நன்றி சூப்பர் சிஸ்டர். இளங்கோ பிரதர் அப்படின்னு. நன்றி சிஸ்டர். ராஜேஷ் ப்ரோ வாங்க இனிய மதிய வணக்கம். சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. கால்வலி எப்படி இருக்கு? நிலவே நிலவே சரிகம பதனி பாடு. என் கனவை திருடி பல்லவி வரிகளை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. தங்கச்சி ஒரு 10 நிமிஷம். போய் வாங்க. திரும்ப வாங்க. ஆமாமா சித்ரா சிஸ்டர். நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க தம்பியை பார்க்க போறாரு. அதனால் அவங்க கிட்ட கேட்காதீங்க. அவருக்கு தெரியாது. ம். எப்படி பார்த்தீங்களா? என்ன பிரிச்சு விட்டுட்டாங்க. ம். போன அமாவாசை அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து தம்பி சாப்பிட்டுட்டு போனது ஜீரணம் ஆகலையான்னு தம்பி. எப்படிதான் அக்காவுக்கு இப்படி ஹியூமரிங் வருதுன்னு தெரியல. செம்ம அடி அடிச்சிருக்காங்க. இளமகிருஷ்ணன் இருக்கீங்களா? என் அக்கா போட்டிருக்காங்க பாருங்க மெசேஜ். அன்னி அப்ஸ்டாண்டிங் அக்கா. சொல்லுங்க. இல்ல போன அமாவாசைக்கு சாப்பிட்டுட்டு போனது டைஜஸ்ட் ஆகலன்னு போட்டிருக்காங்க. அதான் எங்க அண்ணன் தான் சொல்லிட்டாரு. ம். போனா போகுது இது என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அரைக்குறையா சமையல் கத்து கொடுத்தேன் தம்பி. ஏன் என்னை ம். போட்டு சாவ அடிக்கிறாங்க தம்பி. இல்லக்கோ தம்பி என்னால முடியல. ம். ம். அண்ணன் இப்பதான் கால் பண்ணாங்க. ம். அக்கா இதுக்கு ஏதாவது நீங்க சொல்லியே ஆகணும் அக்கா. எனக்கே இப்படிதான் ஒரு நாளைக்கு எங்க அண்ணன் என்ன செய்வாரு? பாவம் எங்க அண்ணன் டெய்லி தினம் தினம் ம். ம். காலையில டீங்கிற பேர்ல ஒண்ணு குடுக்குறாங்க தம்பி. ஐயோ ம். டீ ம். போடுறத கூட நான் சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க. என்ன ம். பண்றது? ம். என்ன பண்றது தம்பி? உடம்பு சரியில்லை. நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தம்பின்னு அண்ணன் சொல்லிட்டு என்ன ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணி என்னோட உயிர் ம். அண்ணே. கொஞ்சம் பாத்துங்கண்ணே. பத்திரமா பாத்துங்க. ம். இருந்தாலும் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்கண்ணே. நான் ம். சொல்லியிருக்கேன். என்ன பண்றது? ம். என்ன கதையா சொல்றேன்? கிட்ட மிஸ்டர் கடந்து போகலாம். இது கதை தானே. இல்ல யோசிக்கிறீங்க. கிட்ட ரீல் அந்து போச்சு. அப்படியே அண்ணி மூஞ்ச பாருங்க. அப்படியே மாறிடுச்சு. ஓகே. வணக்கம் ராஜேஷ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா. இவர் என்ன பாடினாலும் அழகா இருக்கிறது. இவர் என்ன பாடினாலும் அழகா இருக்காமா. வஞ்ச பகழ்ச்சி அணின்னு நினைக்கிறேன். ரேவதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி. ஆ. 7G ரெயின்போ காலனி மூவி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஃப் ப்ரோ. ரேவதி சிஸ்டர், சித்ரா சிஸ்டர் நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு கவலை வேண்டாம். என்னை தாண்டி உங்களை யாரும் தொட முடியாது. சேம் டைலாக் தான் காலத்தில நமக்கு சொன்னேன். அது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. பார்த்தீங்களா இளங்கோ கிருஷ்ணன்? ரேவதி சிஸ்டர் தாண்டி வர முடியாது. ஏன் ஒரு நிமிஷம். ம். எங்க அரசருக்கு வந்து உடம்பு சரியில்லை பிறகு இன்னும் வரல. வந்துருவாரு. இன்னும் வரல. ம். அவருக்காக எல்லாரும் உடம்பு சரியாகணும் கொஞ்சம் கடவுளை வேண்டிக்குங்க. கண்டிப்பா. ஓகே.